நண்பர்களே வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜயமோகன் ஜி ஐயா நான் உங்களிடையே பேசுகிறேன். தம்பி, காலம் தாழ்த்துவது நல்லதல்ல, அது சரியானதும் அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக தீர்வு காண்பது தான் சிறந்ததாகும். சில உணர்வுபூர்வமான விஷயங்களில் நாம் சற்று ஆறப்போடலாம். பொருளாதார நிலைக்காகவோ அல்லது நம்முடைய பாதுகாப்புக்காகவோ அதை கருதி நாம் அதை சற்று ஆறப்போடுவது என்பதில் தவறில்லை. ஆனால் பொதுவாகவே எல்லா பிரச்சனைகளையும், அது எந்த பிரச்சனை தடை என்றாலும் சரி அல்லது நமக்கு பாதிப்பு என்றாலும் சரி, அதை உடனடியாக நம்முடைய நலம் விரும்பிகளோடோ அல்லது நம் வீட்டு பெரியவர்களோடோ அல்லது மற்ற நல்லவர்களோடோ அதை கலந்து ஆலோசித்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பது என்பது மிக மிக முக்கியமானதாகும். இதையெல்லாம் கோல்டன் அவர் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை செய்து முடிப்பது மிக மிக சிறந்ததாகும். அதன் மூலம் நாம் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனால்தான் நாம் காலம் தாழ்த்துவது என்பது சரியல்ல. இன்றைக்கு நாட்டிலே கூட காலம் தாழ்த்தியதால் பல பொன்னான வாய்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு நாடு இழந்துதான் நிற்கிறது. கங்கை காவிரி இணைப்பு திட்டம் என்று ஒன்று ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு அது 1,00,000 கோடி ரூபாய் தான் செலவாகும் என்று தான் அன்றைக்கு தீர்மானித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது நம்முடைய பட்ஜெட் பணம் அத்தனையும் கொட்டினாலும் கூட கண்டிப்பாக அதை செய்து முடிக்க முடியாது என்ற நிலைக்கு அந்த செலவினங்கள் உயர்ந்து விட்டன இன்றைக்கு. எனவே அது காணல் நீராக போய்விட்டது. அதே போலத்தான் காவிரி, வைகை, குண்டாறு, தாமிரபரணி இந்த ஆறுகளை எல்லாம் இணைப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இதிலேயும் காலதாமதம் என்று ஆகி அதனுடைய பட்ஜெட் எல்லாம் எகிரி போய் அது பாதியிலேயே நின்று கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நல்ல பொன்னான விஷயங்கள் எல்லாம் காலம் தாழ்த்தி தான் வீணாக போகிறது. அதே போல் இன்றைக்கு நாட்டிலே ஒரு நல்ல விழிப்புணர்வு வர வேண்டும். இன்றைக்கு நாய்க்கடி பிரச்சனை என்பது இந்தியா முழுவதிலும் பரவலாக இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக நாம் தீர்வு காண வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளும் அரசும் சேர்ந்து இதற்கான தீர்வை உடனடியாக காண வேண்டும். இல்லாவிட்டால் குழந்தைகள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட உடனடியாக அதை பெரியவர்களிடம், வீட்டு பெரியவர்களிடம் சொல்லி அதை உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். காலம் தாழ்த்திவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ளாகிவிடும். இதற்கான விழிப்புணர்வை பள்ளிகளும் மற்றும் அரசும் இதற்கான நல்ல விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகும். எனவே காலம் தாழ்த்தி செய்வது என்பது நமக்கு பல விதங்களில் நமக்கு பெரிய கேடை உருவாக்கிவிடக்கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.